பிஜேபியை கூட்டு சேர்ந்து கொண்ட காரணத்தினால்தானே ராமதாஸ் மருமகள் அங்கே வெற்றி பெற முடியவில்லை. அதிமுகவோடு இருந்தால் வெற்றி பெற்றிருப்பார். அதிமுகவே பல இடங்களில் டெபாசிட் வாங்கலையே இந்த வாட்டி. இவருக்கு 25,000 ஓட்டு தேடித்தர அதிமுகவால் முடியுமா இல்லையா? ஏதாவது கேள்வியை விலக்கி கொண்டு போனால் பேச முடியாது. அவர் நான் நயம் மிக்கவர் என்பதிலே யாருக்கும் கருத்து வேறுபடுகிறது. அவர் நன்றாக பேசுவார், நன்றாக எழுதுவார். சில ஆற்றல்கள் அவருக்கு இருந்த காரணத்தினாலே தான் அவர் அந்த நிலையை அடைய முடிந்தது, அது வேறு. ஆனால் நாணயம் உள்ள தலைவரா என்றால் இல்லை. மேட்டூர் அணையில் தூர் வாரி இருந்தால் 3000 கோடி செலவழிந்தது தூர் வாருவதற்கு. 30 டிஎம்சி தண்ணீர் கிடைத்திருக்கு. நீ 1 டிஎம்சி தண்ணீருக்கு கேவலம் என்று உருவினாயே. நீ போய் சுப்ரீம் கோர்ட்டில் இருக்கிறாயே 1 டிஎம்சிக்கு 30 டிஎம்சி தண்ணீர் நாம வெள்ளம் வருகிற காலத்தில் தேக்கி வைத்துக் கொள்ளலாமே. அப்ப இவருமே கருணாநிதி போன்று சாணக்கியத்தனத்தோட அரசியல் பண்ணுவாரு. ஸ்டாலின் ஒரு முறையும் இல்லாத ஒரு நாணயமும் இல்லாத அரசியலுக்கு பேர் சாணக்கியத்தனமா? ஆகவே இனிமேல் மறுபடியும் 1000 ரூபாய் கொடுத்து இருக்க வேண்டியதில்லை. 1000 ரூபாய் கொடுத்தா ஓட்டு போடலாம். மாதம் நமக்கு அங்கு மாதம் முதல் நாளே படம் பார்க்குறதுக்கு வசதி செய்திருந்தார். கஞ்சா குடிக்கிறேன், கஞ்சா குடிக்கலாம், கல் குடிக்கலாம், சினிமா பார்க்கலாம். குடும்பத்தில் பெற்ற தகப்பன 100 ரூபாய் கூட கொடுப்பதில்லை. ஸ்டாலின் 1000 ரூபாய் கொடுக்குறாரு. நமக்கு போடாமல் எவனுக்கு போடுவான் என்று கருதுகிறார். திருமாவளவன் அவர்களும் சொல்லியிருக்காங்க, தலித் சமூகத்திலேருந்து ஒருத்தர் முதலமைச்சராக ஆகவே முடியாது அப்படின்ற ஒரு ஆதங்கத்தை அவர் வெளிப்படுத்துறாரு. அது எளிய வழி சொல்லிவிட்டார். ராமதாஸ் அவர்கள் போய் சேர வேண்டியதானே. அவர் சொல்லிவிட்டார், இங்கே வா, அவரோட போனால் அவர் ஆக்கி விடுவார். பிறகு நீங்கள் நீங்க வரவேற்கிறீங்க. அதை என்ன இதுக்கு நான் என்ன சொல்லுகிறேனோ அதை மட்டும் பொருள். அது அதனுடைய துணி, அதனுடைய பொருள் உங்களுக்கு புரியவில்லை என்றால் அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. நான் என்ன சொல்கிறேன், முதலமைச்சராக ஆக வேண்டும். எளிய வழி சொல்லுகிறார் ராமதாஸ். என்னோடு வா, உன்னை முதலமைச்சராக முதலமைச்சராக அந்த குறையை தீர்த்து கொள்வார். அவ்வளோதானே. எவ்வளவு எளிய வழி? ஏன் போக என்ன சிரமம்? இது அந்த காலத்தில் அது ஸ்டாலின் எடப்பாடியாரை பார்த்து சொல்றாரு, இவருக்கு தான் அறிவில்லைன்னு சொல்றாரு. ஆகா, அப்படியா? பேரறிஞரா நம்முடைய ஸ்டாலின்? பேரறிஞரா? அடா எனக்கு தெரியாது. தமிழ் ஜனம் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நிகழ்ச்சி ஜனம் கேள்விகள். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, மூத்த அரசியல் ஆளுமை, தமிழ்நாடு தன்னுரிமை கழகத்தின் தலைவர் ஐயா திரு பழ கருப்பையா அவர்கள். அவரை வரவேற்கிறோம். ஐயா வணக்கம். இன்னைக்கு அரசியல் சூழல் நீங்க பார்த்துட்டு இருப்பீங்க. கடந்த 2 நாளைக்கு முன்னாடி முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்களுக்கு 100 ரூபா நாணயம் வெளியிட்டாங்க. இந்த நிகழ்ச்சியை மத்திய அமைச்சரான ராஜ்நாத் சிங் அவர்கள் கலந்து கொண்டு அந்த நாணயத்தை வெளியிடுறாரு. இதை ஒரு பேசும் பொருளாக மாற்றியிருக்கார் எதிர்கட்சி தலைவரான எடப்பாடியார். இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லை, அவர் ஸ்டாலின் பேசுகிற போது சொல்லியிருக்கிறார், நான் நயம் மிக்க, அதாவது பேச்சாற்றல் உள்ள, நாவை நயமாக பயன்படுத்த தெரிந்த கருணாநிதிக்கு நாணயம் வெளியிடப்பட்டிருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். அவர் நயம் மிக்கவர் என்பதிலே யாருக்கும் கருத்து வேறுபாடு கிடையாது. அவர் நன்றாக பேசுவார், நன்றாக எழுதுவார். சில ஆற்றல்கள் அவருக்கு இருந்த காரணத்தினாலே தான் அவர் அந்த நிலையை அடைய முடிந்தது, அது வேறு. ஆனால் நாணயம் உள்ள தலைவராக என்றால் இல்லை. நாணயம் என்பது ஹானஸ்டி. அவருக்கு நாக்கு ஆற்றல் இருந்தது என்பது உடன்படத்தக்கது தான். அவரும் அதைத்தான் பெரிது பிடித்து சொல்லியிருக்கிறார். ஆனால் நாணயம் உள்ள தலைவராக கருணாநிதி என்றால் இல்லை. அவருக்கு நாணயம் ரொம்ப நாணயத்துக்காக நாணயம் வெளியிடுவதை விட நாணயத்திற்காக நாணயம் வெளியிடுவது தான். அப்போ நீங்க மாறுபடுறீங்களா? அவருக்காக இந்த காயினை வெளியிட்டு இருக்க கூடாதுன்னு? இல்லை, எல்லாருக்கும் வெளியிடுகிறார்கள். செல்வாக்குள்ளவர்கள் எல்லாருக்கும். எம்எஸ் சுப்புலட்சுமி கூட வெளியிட்டிருக்கிறார்கள். அது இன்ன தகுதி என்று ஒன்றும் அடிப்படை இல்லை. என்ன, ஆகவே அவர்களுக்கு பிடித்தவர்கள், செல்வாக்குள்ளவர்கள் அல்லது அவர்கள் அந்த மாதிரி நிலையில தான் அந்த முடிவுகள் எடுக்கப்படுகின்றன. நம்முடைய கலைமாமணி பட்டம் போல் ஏறத்தாழ ரொம்ப பேருக்கு கொடுத்துருக்கிறார்கள். கலைமாமணி பட்டம் வீதியில் ஒருவனுக்கெல்லாம் தமிழ்நாட்டில் கொடுப்பது போல், அதை காசு வாங்கி கொண்டு கொடுப்பது போல் என்னென்னமோ புகழ்ச்சி என்பது பல்வேறு விதமாக அரசியல் தலைவர்களுக்கு அமைகிறது. அவர்கள் அதை வெளி கொடுத்து வாங்கித்தான் பெறுகிறார்களே தவிர தானாக இந்த மாதிரி முயற்சியெல்லாம் செய்ய தெரியாதவர் எனக்கு தெரிய காமராஜர், ராஜாஜி போன்றவர்கள் தான். நாங்கள் காமராஜருக்கும் வெளியிட்டிருக்கிறார்கள்.
அவர் எந்த செல்வாக்கையும் செலுத்தி அதை பெற்றிருக்க மாட்டார். இவர்கள் இப்பொழுது நடப்பு அரசாங்கம் இல்லை என்றால் கருணாநிதிக்கு நாணயம் வெளிவந்திருக்காது. இல்லை, எப்போதுமே எதிரா பேசக்கூடியவங்க தானே பாஜகவினர். இவங்க எப்பயுமே பாஜகவை எதிர்த்து பேசக்கூடியவங்க. இப்ப வந்து நாணயம் வெளியிடுறதுக்கு மத்திய அரசோட இணக்கமா போறாங்களோ? இன்னைக்கு ஒன்றிய அரசுன்றது மத்திய அரசு. ஒரு விதத்துல அவர்களுக்குள் ஏதோ ரொம்ப மோதி பார்த்தார். நிதிநிலை அறிக்கையில் தமிழ்நாடு என்ற பெயர் கூட இல்லை என்று சொன்னார். தமிழ்நாடு மட்டுமில்லை, 18 மாநிலங்களின் பெயரும் இல்லையே என்ற பிறகு மூடிக்கொண்டார். ஆகவே நான் வெள்ள தடுப்புக்கு பணம் கேட்டேன், 300 கோடி தந்தார்கள். 32,000 கோடி கேட்டேன் என்று சொன்னார். 3 லட்சம் கோடி கொடுத்தாலும் வெள்ளம் ஒவ்வொரு ஆண்டும் தமிழ்நாட்டில் மிகுதியான மழை பெய்தால் வரும். ஏனென்றால் இவர்கள் அதை ஒழுங்குபடுத்துவதில்லை. வெள்ளம் என்பது வந்த பிறகு அவர்களுக்கு பணம் கொடுப்பதோ காசு கொடுப்பதோ அல்ல, வருவதற்கு முன்பு அதை ஒழுங்குபடுத்துவது. சென்னையினுடைய தண்ணீர் வடிவதற்கு இயற்கை 3 வழிகளை வைத்திருக்கிறது. ஒன்று கூவமாறு, இன்னொன்று அடையாறு, இன்னொன்று கொசஸ்தலமாறு. நீங்கள் அதில் தடுப்புகளை எடுத்து விட்டால், குடியிருப்பவர்களை அகற்றிவிட்டால், கல்லூரிகளை அகற்றிவிட்டால், குடியிருப்பவர்களை அகற்றுகிறார்கள், அகற்றி வேறு இடம் கொடுக்கிறார்கள். அதே சமயத்தில் கல்லூரிகளெல்லாம் ஆற்றை மறித்து கட்டப்பட்டிருக்கின்றன, அவற்றை இடிப்பதில்லை. இடி அவன் எதற்கு கொண்டு வந்து இல்ல, அதை சீரமைச்சாலே உங்களுக்கு அதுக்கான நிதி அமைச்சு ஏற்கனவே சொன்னாங்களே பேக்கேஜிங் பண்றோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இல்லை இல்லை, அது இன்னமும் நடக்கவில்லை. ஆகவே இந்த முறை மழை மிகுதியாக பெய்தாலும் ஆற்றிலே வெள்ளம் பெருகும். ஆறுகள் ஊரின் மட்டத்தை விட தாழ்வான நிலையில் இருப்பவை, ஆறுகளை விட கடல் தாழ்வாக இருப்பது. ஆகவே ஊரின் நீர் ஆற்றிலே வடியும், ஆறு கடலிலே வடிக்கும். அதற்கு தடுப்பு இருந்தால் எப்படி கூவமாறு எவ்வளவு ஆண்டு காலமாக தூய்மைப்படுத்தப்படவில்லை, அடையாறு ஆறு தூய்மைப்படுத்தப்படவில்லை, எதுவுமே செய்வதில்லை. இவர்கள் அதெல்லாம் செய்ய மாட்டார்கள். சும்மா பள்ளிக்கூடத்துக்கு போகிற பையனுக்கு 1000 ரூபாய் கொடுத்தால், பாக்கெட் மணி கொடுத்தால் அவன் ஓட்டு போடுவான் என்பது தான் இவர்களுடைய திட்டமே தவிர, ஏனென்றால் வீட்டில் கூட 50 ரூபாய் வாங்க முடியவில்லை ஒரு மாதத்திற்கு, ஒரு 100 ரூபாய் வாங்க முடியவில்லை. ஸ்டாலின் அங்கிள் நமக்கு 1000 ரூபாய் தருகிறார். அது இல்லாத மாணவர்களுக்கு ஒரு இல்லாத மாணவர்களுக்கு நான் வேண்டிய வசதி பூராவும் கல்வியிலே கொடு, வேண்டிய வசதி பூராவும் கல்வியில் கொடு. என்ன கொடுக்கவில்லை? தனியாரிடம் தானே கல்வியை விட்டு வைத்திருக்கிறீர்கள். 2 வகையான பிரிவினை இங்கே இருக்கிறது. இருப்பவர்களுக்கு ஒரு கல்வி, இல்லாதவர்களுக்கு ஒரு கல்வி. நீ உன்னுடைய பள்ளிக்கூடத்தில் படிக்கிறவர்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்காவிட்டால் அந்த பள்ளிக்கூடத்துக்கு வரமாட்டான். நீயே 25% பேருக்கு கான்வென்ட்டுக்கு பணம் கட்டுகிறாயே வெட்கம் இல்லாமல். நீ எல்லாம் வெட்கமுடைய அரசா? நீங்கள் 25% மாணவர்களுக்கு இந்த பகுதியில் ஆங்கில கல்விக்கூடத்திற்கு போக வேண்டும் என்று விரும்பினால் அவர்களுக்கு அந்த இடத்தை கொடுத்து அந்த 25% மாணவர்களுக்கும் தனியார் கல்லூரி விகிதப்படி அரசு பணம் கட்டுகிறது. அப்படின்னா உங்களுடைய பள்ளிக்கூடம் லாயக்கில்லை என்பது தானே அதனுடைய பொருள். இதே மாதிரி தான் நீங்கள் ஆகிற வேலை செய்ய மாட்டீர்கள். வெள்ளத்தடுப்புக்கு எப்படி ஆறுகளை தூய்மைப்படுத்தி ஓட்ட நிலையில் வைக்க வேண்டும் என்பது உங்களுக்கு முக்கியமில்லை. இன்னமும் இந்த தரம் தண்ணீர் கர்நாடகாவில் பெருமழை பெய்து தண்ணீர் வந்தது, ஓடியதே கடலுக்கு. முன்னால் தடுப்பணை கூட கட்டி நிறுத்தி வைக்க முடியவில்லையே. அதை விட சொல்கிறேன், நீ ஒரு யோக்கியதையற்ற அரசு என்பதற்கு மேட்டூர் அணையில் தூர் வாரி இருந்தால் 3000 கோடி செலவழிந்திருக்கும். தூர் வாருவதற்கு 30 டிஎம்சி தண்ணீர் கிடைத்திருக்கும். நீ 1 டிஎம்சி தண்ணீருக்கு கேவலம் என்று உருவினாயே. நீ போய் சுப்ரீம் கோர்ட்டில் இருக்கிறாயே 1 டிஎம்சிக்கு 30 டிஎம்சி தண்ணீர் நாம வெள்ளம் வருகிற காலத்தில் தேக்கி வைத்து கொள்ளலாமே. இன்னும் பல இடங்களுக்கு தண்ணீரை அடிக்கலாமே. ஆக வேண்டிய காரியம் எதுவும் நீங்கள் செய்ய மாட்டீர்கள். குண்டாரையும் காவிரியை இணைக்க வேண்டியதானே. இந்த திட்டங்கள் எவ்வளவு காலமாக போடப்படாமல் தள்ளிக்கொண்டே வருகிறீர்கள். அதெல்லாம் எதற்காக நான் இதை சொல்லுகிறேன் என்றால், ஆகாத காரியத்தை செய்வார்கள். பிறகு இதுபோல் வேலும் மத்திய அரசோடு மோதி கொண்டிருந்தார்கள். எங்களுக்கு மத்திய அரசு 32,000 கோடி தர வேண்டும் என்றெல்லாம் நீ எந்த காரியத்தையும் தராமல் எல்லா ஆறுகளையும் அடைத்து வைத்து கொண்டு 32,000 கோடி கொடுத்தா அடுத்த தரம் வெள்ளம் வராதா? 32,000 கோடி நீயாக கேட்கிறாயே தவிர என்ன அடிப்படை? நீங்கள் என்ன அந்த வெள்ளம் வடிவதற்கு என்ன ஏற்பாடு வைத்திருக்கிறீர்கள்? ஆகவே சொல்கிறேன், உங்களுடைய அரசு தகுதியற்ற அரசு என்பது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்பொழுது இந்த பிஜேபியோடு கொஞ்சம் உறவு பாராட்ட வேண்டும் என்று ஸ்டாலினுக்கு தோன்றுகிறது என்று தான் எனக்கு தோன்றுகிறது. அது இந்த அரசியல் மாற்றங்கள்னாலே. இப்போ ஏன்னா செல்வ பெருந்தகை ஒரு பக்கம் எதிர்க்கிறாரு, திருமாவளவன் பெருந்தகை ஒன்று அவரெல்லாம் ஒரு தகுதி. காமராஜர் ஆட்சியை ஸ்டாலின் கொடுக்கிறார் என்று சொன்ன ஆளை பற்றி நீங்கள் பேசுகிறீர்கள். காமராஜர் ஆட்சியை ஸ்டாலின் கொடுத்தார் என்று
ரொம்ப மானங்கட்டத்தனமாக செல்வ பெருந்தகையும் நம்முடைய ஏன்னா எடப்பாடியார் சொல்லியிருக்காரு ராகுல் காந்தி கூட கூப்பிடல. நான் பேச ஸ்டாலின் செல்வ பெருந்தகை எதிர்ப்பு ஒட்டுமா அவருக்கு. செல்வ பெருந்தகை தினந்தோறும் தாளத்தை வைத்துக் கொண்டு அடித்துக் கொண்டிருப்பார். பீட்டர் அல்போன்ஸ், செல்வ பெருந்தகை இவர்களெல்லாம் காமராஜரை விட ஸ்டாலின் சிறந்த தலைவர் என்று பேசுகிறார்கள். காமராஜருடைய ஆட்சியை ஸ்டாலினை கொடுக்க முடியும் என்று இளங்கோவன் பேசுகிறார். அப்புறம் என்னத்துக்கு ஸ்டாலின் ஆட்சியை அகற்ற வேண்டும்? காலகாலத்திற்கு நீர் உள்ளளவும் நிலம் உள்ளளவும் காமராஜர் ஆட்சி என்று சொல்லப்படுகிற ஸ்டாலின் ஆட்சியை வைத்துக் கொள்ள வேண்டியதானே. இவர்களெல்லாம் எதிர்க்கிறார்கள் என்று நம்புகிறீர்களே. இவர்களுக்கெல்லாம் இந்த ஒரு எம்பி பதவி, ஒரு எம்எல்ஏ பதவி, இவர்கள் 10-30 பேர் தான் மொத்தம் இருக்கிறார்கள். இவர்களுக்கு கிடைத்தால் போதும். இந்த காங்கிரஸை படுக்க வைத்தவர்கள் இவர்கள் தான். இந்த கொஞ்ச நாளைக்கு இந்த பீட்டர் அல்போன்ஸு, இந்த செல்வ பெருந்தகை, இந்த இளங்கோவன், திருநாவுக்கரசு இவர்களெல்லாம் அகற்றுங்கள். காங்கிரஸ் வளர்கிறதா இல்லையா என்று பாருங்கள். அது தெரியவில்லை. டெல்லியில் இருக்கிறவங்க டெல்லியில் லாபி செய்வது ஒன்று தான் இவர்களுக்கு வேலை. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நான் சொல்ல வந்தேன், இவர்கள் எதிர்க்கிறார்கள் என்பதற்காக அவர் போகிறார் என்று இல்லை. மத்திய அரசாங்கம் வலுவாக இருக்கிறது. நமக்கு நம்ம ஆளுக்கு பணம் ஒதுக்கீடு செய்கிறார்களா இல்லையா என்பது முக்கியம் இல்லை. மருமகன் செய்கிற தொழிலுக்கு, மகன் செய்கிற தொழிலுக்கு, தான் வைத்திருக்கிற பணத்திற்கு ஒரு பாதுகாப்பு வேண்டும் என்பதற்காகவாவது நாம் அவர்களோடு ஒட்டி இருப்பது தான் நல்லது என்று நினைக்கிறார்கள். இந்த வெள்ளப்பெருக்குக்கு 32,000 3 லட்சம் கோடி கேடு. நீ வாயால் கேட்பது தானே. இதுக்கு என்ன பொருள் இருக்கிறது? அதுக்கு என்ன திட்டம் இருக்கிறது? என்ன நீ வெள்ளத்தடுப்புக்கு என்ன செய்து விட போகிறாய்? ஒன்றும் செய்வதில்லை. உனக்கு பயம் சபரீசனை பற்றி, உனக்கு பயம் உதயநிதியை பற்றி, உனக்கு பயம் மந்திரி சபையில் உள்ள எல்லா மந்திரிகளையும் பற்றி. ஆகவே இவர்களையெல்லாம் பாதுகாப்பதற்காகவாவது ஒரு விதமாக நேசமாக மத்திய அரசாங்கத்தோடு இருந்து கொள்வது நல்லதா என்று தோன்றித்தான் எந்த ஆளுநரை விரட்டி அடித்தார்களோ சட்டமன்றத்திலிருந்து, அந்த ஆளுநர் வைக்கின்ற சுதந்திர தின விழாவிற்கு தேநீர் விருந்துக்கு போகிறார்கள். முதல்ல கலந்துக்க மாட்டோம்னு தான் சொல்லியிருந்தாங்க. ஆனா அரசு விழா அப்படின்ற பேர்ல மண்ணையே மிதிக்க மாட்டோம் என்று சொன்னார். எல்லாமே அரசு விழா தான். அவர் என்ன சங்கத்துக்கா செக்ரட்டரி? நாட்டுக்கல்லவா கவர்னர். அதனால இவர்கள் முதல்ல சொன்னார்கள், விரட்டி அடித்தார்கள். பிறகு அவர்கள் கவர்னரை கூப்பிட்டு சொன்னார்கள், செந்தில் பாலாஜியை மந்திரியாக்குங்கள், பிரமாணம் செய்து வைத்துக் கொள்ளுங்கள், பிரமாணம் செய்து வையுங்கள் என்றார்கள். அவர் சொன்னார், கிரிமினலுக்கெல்லாம் பிரமாணம் செய்ய முடியாது என்று சொன்னார். அது ஒரு நியாயமாகத்தான் சொன்னார். அப்புறம் ஸ்டாலின் சொன்னார், எனக்கு அதிகாரம் இருக்கிறது, நான் அவரை மந்திரியாக ஆக்குவேன். அவர் சிறையிலேயே மந்திரியாக இருந்தார். ஏனென்றால் அவர் பெரிய அறப்பேராளர். நம்முடைய செந்தில் பாலாஜி பெரிய புண்ணியங்கள் செய்தவர். ஆகவே அவர் மந்திரியாக இருப்பது தான் தகுதியானது. வெறும் கைதியாக பெயில் கூட வாங்க முடியலையே. இன்னும் பெயில் கூட வாங்க முடியலையே அவரால். அவரெல்லாம் மந்திரியாக வைத்திருந்தார்கள் என்று இந்த அரசினுடைய யோக்கியது என்ன? இந்த அரசினுடைய யோக்கியது என்ன? கிரிமினல்கள் பூரா பொன்முடி 3 ஆண்டு தண்டனையோடு மந்திரி எல்லாம் இப்பொழுது என்ன நினைக்கிறார்கள் என்றால், மத்திய அரசோடு மோதாமல் இருந்தால் கொஞ்சம் கெடுபிடிகள் இல்லாமல் இருக்கும். விடிந்தால் எழுந்தால் அவர்கள் கடிவாளத்தை பிடித்து சுண்டி இழுக்கிறார்கள். என்ன அதனால் எல்லா மந்திரியும் தென்னரசு போகிறார், KKSR போகிறார், அனிதா ராதாகிருஷ்ணன் போகிறார். இனிமேல் எல்லாம் சிறையிலே எண்ணிக்கை கூடும், நம்முடைய தலைமைச் செயலகத்தில் எண்ணிக்கை குறையும். எல்லாம் ஒரு கட்டத்தில் அவர்கள் சிறையிலேயே மந்திரி சபை நடத்துவார்கள். இல்லை, எப்போதுமே ஒரு மோதல் போக்கு தானே இருந்தது தமிழ்நாடு பாஜக. அந்த மோதல் போக்கு வேண்டாம் என்று ஏன் பயம்? அவருடைய ஆள் பூராவும் யோக்கியன் அல்லாதவனாக இருக்கிறான். அப்புறம் தினந்தோறும் மோதல் போக்கை கை கொண்டு என்ன செய்வது? இருக்கிற மந்திரி சபை மொத்தமாக போய் தானும் போய்விட்டால் என்ன செய்வது என்று அவர் நினைக்கிறார். அதனாலே தான் ஒரு இணக்கமான போக்கை அவர்கள். இது மத்திய அரசு எப்படி கையாளும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா அவங்க சொல்றது இந்த குடும்ப ஆட்சியை அகற்றணும் அப்படின்னு சொல்றாங்க. 2 திராவிட கட்சிக்கும் அரசியல் ரீதியாக அதிகாரத்தை வைத்தெல்லாம் அகற்ற முடியாது. அரசியல் ரீதியாக அகற்றுங்கள். உங்களுக்கு வாக்கு அளிக்கப்பட்டால், உங்களுடைய கட்சிக்கு வாக்கு அளிக்கப்பட்டால் அகற்றுங்கள். உங்களுடைய கட்சி வாக்கு தமிழ்நாட்டில் பெறாது, ஒரு காலத்தில் தலைக்காது. மண்டையை நீட்டும் படுத்து விடும், அவ்வளவுதான். தவிர இது ஒரு காலத்தில் வெல்லப் போவதில்லை. குதிரை ஏறுவதற்கு யாராவது கிடைப்பானா என்று நீங்கள் தவிக்கிறீர்கள். எடப்பாடி அதுக்கு ஒத்து வரவில்லை. இப்பொழுது ஸ்டாலின் அதுக்கு ஒத்து வந்தால் ஏறுவார்கள். அது என்ன, இவர்கள் வாஜ்பாயை ஏறுவதற்கு குனியாதவர்களா? அப்ப இவருமே கருணாநிதி போன்ற சாணக்கியத்தனத்தோட அரசியல் பண்ணுவாரு ஸ்டாலின். ஒரு முறையும் இல்லாத, ஒரு நாணயமும் இல்லாத அரசியலுக்கு பேர் சாணக்கியத்தனமா? அப்படிதானே கருணாநிதி அவ்வளவு அயோக்கியனா? அதெல்லாம் கிடையாது. சாணக்கியன் ஒரு பெரிய பேரரசையே
நிர்வகித்தவன். அவன் கொஞ்சம் அரசியல் என்பது சிலவற்றில் நெகிழ்ந்து போகின்ற தன்மையுடையது என்று அவன் சொன்னான் என்பதற்காக முழு அயோக்கியன் என்று அவனை சொல்லிவிட முடியாது. இல்ல எப்போதுமே கருணாநிதி அவர்கள் வந்து சாதுரியமா செய்வாரு இந்த மாதிரியான கூட்டணி கணக்குகள். அது மாதிரி ஸ்டாலின் அவர்களும் அந்த மாதிரி அந்த பாதையை பின்பற்றாருன்னு எடுத்துக்கலாமா? என்ன சாதுரியம்? ஈழம் பெரிய அழிவுக்குள்ளாகின்ற நிலையில் 2 பெண்டாட்டியும் கால் மாட்டிலும் தலை மாட்டிலும் வைத்து கொண்டு உண்ணாவிரதம் இருந்து விட்டு 3 மணி நேரத்தில் அதை முடித்து கொண்டு விட்டு மேலே இருக்கிற தன்னுடைய மகன் அழகிரி, கீழே இருக்கிற தன்னுடைய ஆட்சி, ரெண்டும் நாங்கள் வெளியேறி விடுவோம், நீங்கள் சிங்களவர்களின் மீது சிங்களவர்களுக்கு உதவி செய்தால் என்று ஒரு வார்த்தை சொல்லியிருந்தால் கருணாநிதி அந்த போர் நின்றிருக்கும். அவர் உதவி செய்தார். அந்த அரசாங்கத்திடமிருந்து அத்தகைய கெடுபிடிகளை அவர் வைக்கவில்லை. வெறும் நாடகம் 2 மணி நேரத்துக்கு முன்னால் நாடகம் ஆடிவிட்டு வீட்டுக்கு போய்விட்டார். இது ரொம்ப அசிங்கமான அரசியல். தமிழ் வாழ்க என்று அவருடைய நாணயத்திலே பொறித்திருக்கிறார்களே என்று சொல்லுகிறார். அப்ப தமிழருக்காக அவர் எதுவுமே பண்ணல. ஈழம் ஒழிக என்று போட வேண்டியதுதானே. தமிழ் ஈழம் அழிக போடு. கலைஞரோட பேனா வந்து தமிழர்களுக்கு நிறைய செஞ்சிருக்கு அப்படின்னு தானே சொல்றாங்க. தமிழ் வாழ்க என்றும் போடு, செஞ்சதையும் சொல்லு, எல்லாவற்றையும் சொல்லு. நான் தொலைக்காட்சி பெட்டி சும்மா கொடுத்தேன் சொல்லு. அப்புறம் ஈழம் அழிவதற்கு எவ்வளவு பெரிய பணியாற்றி இருக்கிறேன் அதையும் சொல்லு. இதையே சொல்லி கொண்டிருந்தால் தமிழ் வெல்க என்றும் போடும் இந்த நாணயத்தில். அவர் தமிழின் மீது பெரிய எதிர் உணர்வு உடையவர் என்று நான் நினைக்கவில்லை. ஆனால் பதவி என்று வந்தால் நாடே அழியட்டும், குடும்பம் வாழட்டும் என்று நினைக்கிறவர். பதவி குடும்பம் வாழணுன்றதுக்காக அப்படிதான். கருணாநிதி அதானே, தமிழ் ஈழம் அழிந்ததற்கு கருணாநிதி காரணம் என்று 3 வரியோடு முடித்து விடுவார். பெரிய ஒரு வரலாற்று ஆசிரியர், சோலாஸ் இன்வேடட் அதர் கண்ட்ரிஸ், லூட்டட், என்னவெல்லாம் எழுதுகிறான். வரலாற்றில் கொஞ்சம் கூட அங்கிருந்து கொண்டி மகளிரை பிடித்து கொண்டு வந்தார்கள், அங்கிருந்து பெரும் கருவூலங்களை அடித்து கொண்டு வந்தார்கள் என்றுதான் எழுதுகிறான். நாம் கோவில் கட்டினார் என்று தான் சொல்லுவோம். வரலாற்று ஆசிரியர் எந்த தேவதாட்சியம் இல்லாமையும் அவர்கள் எழுதுவார்கள். போனார்கள், அங்கே உள்ள மகளிரை எல்லாம் கொண்டி மகளிராக இங்கே பிடித்து கொண்டு வந்தார்கள். இது பெரிய நாகரிகமான செயலாக பேச்சுக்கு சொல்லுகிறேன். அதனால் வரலாறு என்பது உங்கள் பேனாவால் எழுதப்படுவதில்லை, அது பின்னால் எழுதும். நம்மளாம் காணாமல் போய்விடும். அசோகன் தான் நிற்பான் இந்த நாட்டில், வேறு எல்லாருடைய வரலாறும் காணாமல் போய்டும். வேண்டால் ராஜேந்திர சோழன் அல்லது பாண்டிய நெடுஞ்செழியன் மாதிரி ஆட்கள், நம்முடைய ஆட்கள், கரிகால் பெருவிழத்தானவர்கள் 2 மூணால் நிற்கலாம். ஆகவே இவர்களெல்லாம் என்ன ஆச்சு பாருங்கள். நீதி கட்சி அழிந்தது போல் இந்த திமுக அழியும். சும்மா உன்னிடம் அதிகாரம் இருக்கிறது. இப்பொழுது உங்களுக்கு கவலை என்ன என்றால் இந்த பணத்தை பாதுகாக்க வேண்டும். தினந்தோறும் கொட்டுகிறது, பதிவுத்துறையில் கொட்டுகிறது, டாஸ்மார்க்கில் கொட்டுகிறது, அப்புறம் ஆவினில், எல்லாவற்றிலும் போக்குவரத்து துறையில் அவையை நட்டமடையுமே தவிர இவர்கள் நட்டமடைய மாட்டார்கள். அதுதான் இவர்களுடைய பெரிய சிறப்பு. போக்குவரத்து துறை நட்டப்படும். ஸ்டாலின் குடும்பத்தினுடைய சொத்து வேறும். எல்லா துறையும் இவர்கள் எதற்காக போக்குவரத்து துறையெல்லாம் வைத்திருக்கிறார்கள்? சேசிஸ் வாங்குவதற்கு, ஆள் நியமிப்பதற்கு, எல்லாவற்றுக்கும் காசு. மாணவனுக்கு 1000 ரூபாய் கொடுப்பார்கள். அவன் ஒரு மகிழ்ச்சி அடைவான். அங்கிள் நமக்கு 1000 ரூபாய் மாதம் மாதம் கொடுக்குறார், ஓட்டு போடுவோம் என்று நினைப்பான் என்று இவர்கள் நினைக்கிறார்கள். ஏனென்றால் அதாவது ஜெயலலிதா காலத்தில் பெண்கள் படிக்காத காலத்தில் உனக்கு 1 பவுன் தாலி தருகிறேன், மாதம் 50,000 முதுகலை படிப்புக்கு பணம் தருகிறேன், நீ வாழ்க்கையில் அமைந்து பிறகு வேலைக்கு போ என்று சொல்லி அவர்கள் சொன்னது என்பது அன்றைய காலத்தில் பெண்களை நிறைய இழுப்பதற்கு பயன்படும். இப்பொழுதெல்லாம் எல்லாரும் கல்லூரிக்கு வருகிறார்கள். இப்பொழுது ஒன்றும் பிரச்சனையை படிக்காதவனே கிடையாது ஏறத்தாழ. ஆகவே இனிமேல் மறுபடியும் 1000 ரூபாய் கொடுத்து இழுக்க வேண்டியதில்லை. 1000 ரூபாய் கொடுத்தா ஓட்டு போடுவோம். ஓட்டுக்காரன் 1000 ரூபாய் முதல்ல கொடுத்துறாங்கன்னு முதல்ல மாதம் நமக்கு அங்கிள் மாதம் முதல் நாளே படம் பார்க்குறதுக்கு வசதி செய்திருந்தார். நம்ம கஞ்சா எல்லாவற்றுக்கும் கஞ்சா குடிக்கிறேன், கஞ்சா குடிக்கலாம், கல் குடிக்கலாம், சினிமா பார்க்கலாம். குடும்பத்தில் பெற்ற தகப்பன 100 ரூபாய் கூட கொடுப்பதில்லை. ஸ்டாலின் 1000 ரூபாய் கொடுக்குறாரு. நமக்கு போடாமல் எவனுக்கு போடுவான் என்று கருதுகிறார். ஆனால் படித்த இளைஞர்கள் சிந்திப்பார்கள் என்பது வேறு செய்தி. அது ஒரு பக்கம் அவர் கேட்டு இதுகளை நம்புகிறாரே தவிர ஒரு 7000 வாத்தியார்கள் வெறும் 20,000 ரூபாய் சம்பளத்தில் தொங்குகிறார்கள். அவனை மறுபடியும் நிலைப்படுத்த வேண்டும். ஒருவனுக்கு 80,000 ரூபாய் சம்பளம், ஒருவனுக்கு 20,000 ரூபாய் சம்பளம். ரொம்ப அநியாயம் இருந்ததெல்லாம். அவனும் PhD படித்திருக்கிறான். 25 வயதில் வேலைக்கு வைத்து 55 வயதில் வெளியேற போகின்ற வரையிலும் அவன் 20,000 சம்பளம் வாங்குகிறான். மாணவனுக்கு சும்மா 1000 ரூபாய் கொடுக்குறாய். இது ஆட்சியா என்று கேட்கிறேன் நான். ஏன் நீ அகற்றப்பட வேண்டும்?
இவற்றின் காரணமாகத்தான் அகற்றப்பட வேண்டும். இப்ப நீங்க பல தேர்தல்களை பார்த்திருக்கீங்க உங்களுடைய அனுபவத்துல. இப்ப 26 தேர்தலுக்கு இருக்கக்கூடிய கூட்டணிகள், இப்ப நடக்கக்கூடிய இந்த சலசலப்புகள்லாம் பார்த்தா 26உடைய கூட்டணி கணக்குகள் எப்படி அமையும்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்லை, ஏன்னா எனக்கு விஜய் அவர்களும் கட்சி ஆரம்பிச்சு கொடியெல்லாம் சொல்லி அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. இல்லை, சீமான் அவருடைய அவர்கள் ஒரு வருகை ஒரு பக்கம். தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று தான் நான் அப்போ ஒரு நினைக்கிறேன். 4 முனை போட்டியா இருக்குமா, இல்ல மும்முனை போட்டியா இந்த தேர்தல் மாதிரி 24 26 இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? சீமான் தனியாக இருக்கிறாரு எப்பொழுதும், அதனால 4 பேர் என்றுதான். சீமான் விஜய் அவர்கள் கூட வந்தா கூட இணைச்சிக்கிற மாதிரி ஒரு மனநிலைமையில தானே இப்ப இருக்கிற மாதிரி தோற்றம் இருக்கு. அப்படி எனக்கு தெரியல. ம். அது இணைத்து கொண்டார் நம்முடைய விஜய் என்றால் அவருடைய தலையில் அவர் மண்ணை வாரி நீங்க ஒரு போட்டுக்கொள்வார். கால்குலேஷன் போடுவீங்களே, இப்ப அதிமுகவோட இல்லை இந்த இல்லை, கூட்டணி போனா. கால்குலேஷன் இல்லை. நான் சொல்கிறேன், ரெட்டியார் தமிழன் இல்லை, நாயுடு தமிழன் இல்லை, சௌராஷ்டிரா தமிழன் இல்லை, அருந்ததியர் தமிழன் இல்லை, ஒருவனும் தமிழன் இல்லை என்று 20% மக்களை தமிழன் அல்லாதவன் வேணாம் பேசாமல் சோத்தை தின்று கொண்டு இருக்க வேண்டியதுதான் என்று சொல்லி 20 ஆண்டுகளாக பேசி கொண்டிருக்கிறார். ம். இவரால் ஈரோட்டில் அருந்ததியர் காலனிக்குள்ளே நுழைய முடியவில்லை. ஆமா. ம். இந்த ஆளை கூட்டி சேர்ந்து கொண்டால் அவனும் சாவான். ம். இப்பொழுது இந்த சீமானை கூட்டி சேர்த்து கொண்டார் விஜய் என்றால் ம். சீமானுக்கு லாபம், விஜய்க்கு நட்டம். ம். ஏன்னா இவருடைய பழியெல்லாம் அவர் சுமக்க வேண்டியது வரும். இன்னைக்கு தேதிக்கு திமுக கூட்டணி வலுவான கூட்டணியா இருக்குன்னு நீங்க நம்புறீங்களா? எங்கள் கூட்டணிலாம் மாறாதா? ம். அதெல்லாம் மாறும். ம். மாறும் இல்ல. திருமாவளவன் அவர்களும் சொல்லியிருக்காங்க, தலித் சமத்துல இருந்து ஒருத்தர் வந்து முதலமைச்சரா ஆகவே முடியாது அப்படின்ற ஒரு ஆதங்கத்தை அவர் வெளிப்படுத்துறாரு. அது எளிய வழி சொல்லிவிட்டார். ராமதாஸ் அவர்கள் போய் சேர வேண்டியதானே. அவர் சொல்லிவிட்டார், இங்கே வா, ம். நான் என் மகனைத்தான் ஆக்க வேண்டும் என்று நினைத்திருந்தேன், உன்னை ஆக்குகிறேன், நீ என்னோடு சேர்ந்து கொள் சொல்லிவிட்டார். போக வேண்டியதானே. ம். நமக்கு நோக்கம் முதலமைச்சர் ஆக வேண்டும், ஆமா. ஒரு தலித் ஆக வேண்டும், அவ்வளோதானே. அவரோடு போனால் அவர் ஆக்கி விடுவார். பிறகு நீங்கள் அப்ப நீங்க வரவேற்கிறீங்க அதை? என்னங்க இதுக்கு நான் என்ன சொல்லுகிறேனோ அதை மட்டும் போடு. அது அதனுடைய தொனி, அதனுடைய பொருள் உங்களுக்கு புரியவில்லை என்றால் அது அதுக்கு நான் பொறுப்பில்லை. ம். நான் என்ன சொல்கிறேன், முதலமைச்சராக ஆக வேண்டும். ம். எளிய வழி சொல்லுகிறார் ராமதாஸ், என்னோடு வா, உன்னை முதலமைச்சராக்குகிறேன். ம். போ முதலமைச்சராக, ம். அந்த குறையை தீர்த்து கொள்ளலாம், அவ்வளோதானே. ம். எவ்வளவு எளிய வழி, ஏன் போக என்ன சிரமம்? இன்னைக்கு பாத்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால்ல இந்த டாக்டரோட ரேப் அண்ட் மர்டர் வந்து ரொம்ப சீரியஸா போயிட்டு இருக்கு. இந்த நிகழ்வு பத்தி உங்களோட கருத்து என்ன? ஏன்னா நாடு முழுக்க இந்த மாதிரியான நிகழ்வுகள் வந்து தொடர்ந்து நடந்துட்டே இருக்கு. அந்த மாதிரி ஒரு ஜஸ்டிஸ் ஃபார் அப்படின்ற ஒரு பேரை மட்டும் கூட போட்டுறாங்க. இன்னைக்கு சுமோட்டோ போட்டு அந்த கேஸை வந்து எடுத்திருக்காங்க ஆமாம், கோர்ட்ல. சுப்ரீம் கோர்ட்டே சுப்ரீம் கோர்ட். நேரடியாக தன்னிச்சையாக அந்த வழக்கை எடுத்திருக்கிறது என்பது, எடுக்காவிட்டால் மம்தாவை ஒருவரும் அசைக்க முடியாது. ஏன் என்று கேள்வி. திமுக தமிழ்நாட்டில் வெற்றி பெறுவது ஒரே ஒரு காரணத்தால் தான். மோடியை மற்ற கட்சிகள் சரியாக எதிர்ப்பதில்லை. திமுக மட்டும் அதனோடு சேர்ந்த கட்சிகள் எல்லாம், காங்கிரஸ் இருக்கிற காரணத்தினாலே மோடி எதிர்ப்பு என்பது திமுகவில் வலுப்பட்டு நிற்கிறது. ஆகவே இந்த 12% ஓட்டு ஒழுங்காக விழுகிறது ஸ்டாலினுக்கு. இந்த 12% மைனாரிட்டி ஓட்டு விழாவிட்டால் இப்பொழுது திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் உள்ள ஓட்டு இடைவெளி வேறு 5%. இவன் 21, 26. இந்த மைனாரிட்டி ஓட்டை பிடிக்க எடப்பாடி இதுவரையிலும் முயலவில்லை. இப்பொழுதுதான் ஒழுங்காக வெளியே வந்து அதற்கு முயலுகிறார் என்று வைத்துக்கொள்வோம். ஸ்டாலின் அதனுடைய அடிப்படையில் தான் வெற்றி பெறுகிறார். அதே மாதிரி மம்தா முஸ்லீம் ஓட்டினால் மட்டுமே தான் அவர் 20 வருஷமாக ஆட்சியில் இருக்கிறார். ஏனென்றால் அவர்கள் மோடியை எதிர்ப்பதற்கு தகுதியான ஆள் மம்தா தான் என்று நினைக்கிறார்கள். கொலை நடக்கும், கொள்ளை நடக்கும், ஊழல் நடக்கும், எல்லாம் நடக்கும். இது அரசியலுக்கு அப்பாற்பட்டு தானே சார் பார்க்கணும். இல்லை, இந்த மாதிரியான நிகழ்வுகள் தொடர்ந்து சொல்கிறேன். 30% முஸ்லீம்கள் ஒரு மொத்தமாக கொலை நடந்தாலும் போடுவார்கள், கொள்ளை நடந்தாலும் போடுவார்கள். 25,000 ஆசிரியர்கள் 40 லட்சம் ரூபாய் மேலே லஞ்சம் வாங்கி அவர்கள் எல்லோரும் சுப்ரீம் கோர்ட்டால் நீக்கி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். வாங்கிய சம்பளத்தை திருப்பி கட்டும்படி கோர்ட் சொல்லியிருக்கிறது. இவ்வளவு நிலைமையிலும் மம்தா தான் ஜெயிப்பார். ஏன்? ஏன்னா 30% விழுந்து விழுகிறது. அது வந்து மோடி எதிர்ப்பினால் விழுகிறது. ஆகவே மோடி தான் மம்தாவையும் வெற்றி பெற வைக்கிறார், மோடி தான் ஸ்டாலினையும் வெற்றி பெற வைக்கிறார். இதே ஒழுங்காக இஸ்லாமிய வாக்குகளை பெற தகுதியுடைய கட்சிகளாக தங்களை ஆக்கி கொள்ளுகின்ற போது இந்த வாக்கு சிதறும். இப்பொழுது சிதறுவதில்லை. இவர்கள் எல்லோரும் ஒரு பக்கம் இந்த பிஜேபியோடு சேர்ந்து, இந்த ஓபி இவங்கள்லாம் சேர்ந்து, ராம்தாஸ் இவர்களெல்லாம் சேர்ந்து தோற்றார்கள்.
ஆகவே எதனுடைய அடிப்படையில் மம்தாவை அசைக்க முடியவில்லை, எதனுடைய அடிப்படையில் திமுக பலமாக இருக்குது? 3 ஆண்டுகளாக இருக்கிறது, அதுக்கு முன்னால் ஒன்றும் இல்லை, பின்னால் இருக்கும் என்பதில் எனக்கு நம்பிக்கை இல்லை, கண்டிப்பாக நம்பிக்கை இல்லை. அது போவதற்கு முன்பு மந்திரி சபையே புழல் சிறைக்கு போய்விடுமோ என்பதுதான் எனக்கு ஒவ்வொரு நேரங்களில் தோன்றும். 8 மந்திரியும் வரிசை கட்டி நிற்கிறான் உள்ளே போவதற்கு. என்ன, அதனால் இது ஒரு ஆட்சியே இல்லை. ஏன்னா நாணயம் மிக்க தலைவருக்கு நாணயம் வெளியிடப்பட்டது. நாணயம் மிக்கவர் தான், நாணயம் உள்ளவர்களே. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இவர் சொல்லுகிறார், கூட்டணி கட்சிகளெல்லாம் கருணாநிதியை எப்படி புகழ்வார்களோ அது மாதிரி நம்முடைய இவர் ராஜ்நாத் சிங் புகழ்ந்திருக்கிறார் என்று சொல்லுகிறார். நான் என்ன கேட்கிறேன், அப்படி போட வேண்டிய அவசியம் ராஜ்நாத் சிங் இல்லை என்று சொல்லியிருக்கிறார். கூட்டணி கட்சிகளைப் போல ராஜ்நாத் சிங் போட வேண்டிய அவசியம் இல்லாதவர், ஆனால் புகழ்ந்திருக்கிறார் என்பது மகிழ்ச்சி தருகிறது என்று சொல்கிறார். அதனால் கூட்டணி கட்சியினுடைய செருப்பால் அடித்தது மாதிரி இது கூட்டணி கட்சிகளுக்கு. கூட்டணி கட்சிகளைப் போல எங்களை புகழ்ந்தாக வேண்டிய அவசியம் ராஜ்நாத்துக்கு இல்லை என்றால் அவர்களுக்கு அந்த அவசியம் இருக்கிறது. யாருக்கு? கூட்டணிக்கு. எதனால் அவசியம் இருக்குது? நீ அங்கே போய் பிச்சை தானே எடுக்கிற, உனக்கு ஒரு ஓட்டும் இல்லை, உனக்கு ஒரு மதிப்பும் இல்லை. வைகோவுக்கு இருக்கிறதா, சிபிஎம்முக்கு இருக்கிறதா, சிபிஐக்கு இருக்கிறதா? தடுமாறுகிறார் நம்முடைய திருமாவளவன் கூட. ஒரு அளவுக்கு பரவாயில்லாத ஒரு சமூகத்தின் வாக்குகளை பெற்றிருக்கின்றவரே தடுமாறுகிறாரு, ஒன்றும் பேச முடியவில்லை. வேங்க வயலை நெருக்கி கேட்டால் வெளியேற்றி விடுவார்களோ என்று பயப்படுகிறாரே. அதனால இத்தகைய நிலையிலே தான் இருக்கிறார்கள். இதுக்கு ஸ்டாலினுக்கு தெரிகிறது. கூட்டணி கட்சிகள் போடுவது போல கூட்டணி கட்சிகள் புகழ்ந்தாக வேண்டிய கட்டாயத்தில் உள்ளவை. அவர்கள் புகழ்வது போல எந்த தேவையும் இல்லாத அவசியம் இல்லாத ராஜ்நாத் புகழ்கிறார் என்கிறார். அவசியம் என்ற சொல்லை அவர் பயன்படுத்தியிருக்கிறார். புகழ வேண்டிய அவசியம் இல்லாத ராஜ்நாத், புகழ வேண்டிய அவசியம் உள்ள கூட்டணி கட்சிகளை போல. ஒரு உணர்ச்சியா இந்த கூட்டணி கட்சிகள் இருக்கணும். இது என்ன கடமையா? கருணாநிதியை புகழ்வதும் ஸ்டாலினை புகழ்வதும் கடமையா? அது உண்மையா? நீ புகழுக்குரியவன் என்றால் புகழ வேண்டியதான். ஆனால் உங்களுக்கு ஒரு அவசியம் இருக்கிறது, உங்களுக்கு ஒரு கடமை இருக்கிறது, புகழ வேண்டிய கடமை இருக்கிறது என்று சொன்னால் புகழ வேண்டியது அல்லாததற்கும் புகழ வேண்டும். இல்லாவிட்டால் நீங்கள் இருக்க முடியாது. உங்களுடைய புகழ்ச்சிகள் அத்தகையவை என்று ஸ்டாலின் குறிப்பிடுகிறார். நான் சொல்வது உங்களுக்கு புரிந்தால், கொஞ்சமாவது சொரணை இருந்தால் நான் சொல்வதற்கு நீங்கள் நினைத்து பார்ப்பீர்கள். இந்த நிலையிலாம் நம்முடைய கட்சி இருக்கிறது, நினைத்து பார்ப்பீர்கள். ஆகவே அவர் சொல்வது சார், ராஜ்நாத் சிங்க்கு எந்த அவசியமும் இல்லை, ஆனால் புகழ்கிறார். ஆனால் நம்முடைய ஸ்டாலின் மேலதாளமெல்லாம் வைத்து கரகாட்டம் பொம்மலாட்டமெல்லாம் வைத்து ஆரோக்கியமான அரசியலை ராஜாஜி நடத்துவார். ஸ்டாலினுக்கு என்ன தெரியும்? ஸ்டாலினுக்கு மத்திய அரசும் மாநில அரசும் இணக்கமா போகும்பொழுது இது ஒரு ஆரோக்கியமான அரசியல் நடத்துவதற்கு அறிவு வேண்டாமா? தன்னலமற்ற தன்மை வேண்டாமா? ஹெல்தி பாலிடிக்ஸ் என்பது தானே இது. அந்த காலத்தில் அது ஸ்டாலின் எடப்பாடியாரை பார்த்து சொல்றாரு, இவருக்கு தான் அறிவு இல்லைன்னு சொல்றாரு. அப்படியா? பேரறிஞரா நம்முடைய ஸ்டாலின்? பேரறிஞரா? அடா எனக்கு தெரியாது. இல்ல, அப்படிதான் முதல்வர் சொல்லியிருக்காரு. ஒரு எதிர்கட்சி தலைவர் இப்படி வாச்சிருக்காரு எனக்கு அப்படின்னு மேடையில ஆதங்கப்படுறாரு. ஆனா உண்மையிலேயே சொல்லுகிறேன், ஸ்டாலினை விட எடப்பாடி தகுதியான தலைவர் தான். இவர்கள் 2 பேருக்கும் நீங்கள் போய் அண்ணாவோடு ஒப்பிடக்கூடாது எடப்பாடியை, காமராஜர் அவர்களோடு ஒப்பிட வேண்டாம். ஸ்டாலினோடு ஒப்பிட்டால் இவரை விட அவர் நல்ல தலைவர் தான். அப்போ ஒரு சரியான நகர்வை நோக்கி தான் எடப்பாடியார் போயிட்டு இருக்காரு. இல்லை, எனக்கு தெரியாது. அந்த கட்சியை விட்டு பிஜேபியை விட்டு வெளியே வர தெரிந்திருக்கிறதே அவருக்கு, தெரிந்திருக்கிறது. இப்பொழுது ஸ்டாலின் தடுமாறுவதற்கு காரணம் எங்கே எல்லாவற்றையும் பிடுங்கி கொண்டு விடுவார்களோ என்கின்ற பயம் அவருக்கு அடிப்படையில் இருக்கு. அதனால கவர்னரிடம் போய் கொஞ்சுகிறார், டீ சாப்பிடுகிறார், இங்கே இவருக்கு வாழ்த்து சொல்லுகிறார், கரகாட்டம் சரவெடியெல்லாம் வைத்து வரவேற்கிறார். அது என்ன, அவர் பாட்டுக்கு வருகிறார், இந்த நாணயத்தை வெளியிடுகிறார், போகிறார் என்று இருக்க வேண்டியதானே. இவருக்கு கொடுத்த வரவேற்பை பார்த்து நெகிழ்ந்து போன ராஜ்நாத் சிங் கலைஞர் பேரை சொல்கிற போது எழுந்து நில்லுங்கள் இருக்கிறார். அது அவருக்கு செஞ்சா அவர் இவருக்கு ஏதாவது செய்ய வேண்டாமா? இந்த நிகழ்வு பத்தி முதல்வர் சொல்லும்பொழுது இது மத்திய அரசு, ஒன்றிய அரசு அவருடைய நிகழ்ச்சி தான் அப்படின்னு சொல்றாரு. ஆனா அந்த இன்விடேஷன் நீங்க பார்த்திருப்பீங்க. இருந்தாலும் சரி, அது ஒன்றிய அரசு நடத்தினாலும் சரி, நீ நடத்தினாலும் சரி, அதெல்லாம் ஒரு முக்கியம் இல்லை. நீ என்ன சொல்லுகிறாய் என்றால், எனக்கு இந்த புகழ் உண்மையான புகழ் இல்லை என்று எப்படி தெரிந்தது என்றால், கருணாநிதியுடைய கூட்டணி கட்சிகள் புகழ வேண்டிய அவசியம் போல நம்முடைய ராஜ்நாத் சிங்க்கு அவசியம் இல்லையே என்று அவர் சொல்லுகிற போது, கூட்டணி கட்சிகளெல்லாம் உண்மை கருதி புகழவில்லை,
அவையெல்லாம் பிச்சை எடுக்கிற காரணத்தினாலே புகழ்கின்றன, அவசியம் கருதி தேவை கருதி புகழ்கின்றன என்ற செய்தியை ஸ்டாலின் பேச்சு வெளிப்படுத்துகிறது. இது கூட்டணி கட்சிகளுக்கு மரியாதை. உனக்கெல்லாம் கொடியை ஏற்றி கொண்டு நீ எல்லாம் எங்களை புகழு, வயசில் நின்று துதிப்பாடு, காலையில் எழுந்தோடனே கடவுள் வாழ்த்துப்பாடு அப்படின்னு சொல்வது ரொம்ப அந்த மானமுள்ள தன்மை நம்முடைய அரசியல் கட்சிகளிடம் இல்லை. அதனால அவர் அப்படி சொல்லுகிறார். நான் தானே பணம் கொடுக்குறேன், சீட்டு கொடுக்குறேன், உன்னிடம் என்ன இருக்கிறது? இதுதான் பொருள். ராஜ்நாத் சிங் என்னிடம் பணமும் கேட்பதில்லை, சீட்டு கேட்பதில்லை, ஆனால் அவர் புகழ்கிறாரே என்று சொல்கிறார். இந்த சொல்லிலிருந்து நான் அந்த சொல்லுக்கு பொருள் இருக்கிறேன். ஆகவே இங்கே தமிழ்நாட்டு அரசியல் யோக்கியமாக இல்லை, நேர்மையாக இல்லை, நாணயமாக இல்லை, மக்கள் விருப்பம் கொண்டதாக இல்லை. எதை மக்களுக்கு சொல்லி விழிப்படைய வைக்க வேண்டுமோ அதை எதிர்க்கட்சிகள் சொல்வதில்லை, சொல்வதில்லை. அவ்வளோதான் தமிழ்நாடு, அவ்வளோதான். எங்களோடு இணைந்து பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றிங்க.